முதலில் உலகம் தோன்றிய காலத்து, அதாவது பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு மற்ற கிரகங்களையும் சுற்றியது என்பது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்ட உண்மை ஆகும். அந்த உலகத்திலே புல்லாகி பூண்டாகி மண்ணாகி மரமாகி ஒவ்வொரு உயிர்களாக தோன்றும் பொழுது விலங்குகளை உண்டு வந்த மனிதன் விலங்குகள் குணத்தோடு இருந்தான். பிற்காலத்தில் மெதுவாக படுக்கை நிலையில் இருந்த 2 கைகளாக 2 கால்களை மாற்றிக்கொண்டான். பின்கால்களால் ஒரிஜினலாக உண்டான உண்மையான காலாக மாற்றிக்கொண்டான். மின்கால்கள் 2ஐயும் 2 கைகளாக மாற்றிக்கொண்டான். அதுபோல் நேராக நிற்கும் பொழுது முதுகு எலும்பு படுக்கை நிலையில் இருந்து நேராக வந்தது. விலங்குகளுடைய தலை அசைந்து கொண்டு இருப்பதில் இருந்து மனிதர்களுடைய தலை நிரந்தரமாக நிற்க தொடங்கியது. இதன் காரணமாக அறிவு அவனுக்கு வளர்ச்சி ஆகியது. அந்த காலகட்டங்களில் எல்லாம் உலக மொழி என்று ஒன்று முதலில் இருந்து வந்துள்ளது. அது திருமூலர் போன்ற ஞானிகளுக்கு அது நன்கு தெரிந்திருந்தது. அவர்கள் தங்களுடைய நூற்களில் பரிபாஷை என்று சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகள் மூலம் திருமூலர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் மொழி எது என்று தெரியாது, கடைசியாக வந்த மொழி எது என்று தெரியாது, எந்த மொழி தனித்து இயங்கக்கூடியது என்று தெரியாது. இதுபோன்று தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனம் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழியினை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பொதுவாக என்னுடைய கருத்து என்ன என்றால், நீங்கள் எந்த மொழியில் வல்லுநராக இருக்கின்றீர்களோ அல்லது அறிந்து இருக்கின்றீர்களோ அதே மொழியில் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். பொதுவாக தமிழ் அறிந்தவர்கள் தமிழிலே பேசுவதை அநாகரிகம் என்று நினைத்து ஆங்கில சொற்களை அதிக அளவில் கலந்து தமிழையும் கெடுத்து ஆங்கிலத்தையும் கெடுத்து இந்த அறிவும் இல்லாமல் அந்த அறிவும் இல்லாமல் கலப்படம் செய்து வருகின்றோம். இது ஒரு சிலர்களுடைய சதி செயல்களாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆய்வினை அங்கே எடுத்து செல்ல வேண்டியது இல்லை. பொதுவாக தாய் வழியில் மொழி என்று சொல்லுகின்றோம், அது தாய் மொழி என்கின்றோம். குழந்தையாக இருக்கும் பொழுது, தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாய்க்கு தெரிந்தவைகள் அனைத்தும் நம்மளுடைய கருவிலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களிலும் பதியப்படுவதால் அந்த மொழி தாய் மொழி என்கின்றோம். இதே போல தந்தை மொழி என்று ஒன்றும் சொல்லுவது கிடையாது. இருந்தால் கூட கோபத்தில் ஒரே ஒரு முறை வள்ளலார் அவர்கள் தாய் மொழியாக இருப்பதும் தமிழே, தந்தை மொழியாக இருப்பதும் தமிழே என்று கூறினார்கள் என்று அவரது வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். அதனுடைய உள் கருத்து, வள்ளலாருடைய கருத்து என்ன என்றால், முதல் மொழி தாயும் அதுதான், தந்தையும் அதுதான், கலப்படம் அற்ற ஒரு மொழி தமிழ். தமிழ் தனித்து இயங்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடியாளால் பேசப்பட்ட மொழி. மூ என்ற பகுதியில் பேசப்பட்டது, லெமூரியா என்ற கண்டத்தில் பேசப்பட்டது எல்லாம் நாம் தமிழில் மேன்மைப்படுத்துவதற்காக நாம் சொல்லிக்கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னால் இருந்த மொழியினுடைய அறிவை நாம் மறந்துவிட்டு பேசுகின்றோம் என்பதுதான் திருமூலருடைய கருத்து ஆகும். உலக மொழி என்று ஒன்று இருந்தது. அந்த உலக மொழி என்பது உலகத்தில் இருக்கின்ற
அதாவது இந்த பூமியில் இருக்கின்ற இயற்கையோடு இயைந்த மொழி. பொதுவாக ஓம் என்ற எழுத்து ஒரு பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தை ஓம் என்று ஒலித்து கொண்டே இருந்தால் அது எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒலியோடு நாமளும் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி இந்த பிரணவ மந்திரம் உபதேசம் செய்தது சிவபெருமான் தான் என்றும், முருகனுக்கு அந்த ஒலி தெரியாதா என்று வினவினார் என்றும், இவன் சுவாமி நாதனாக இருந்து தன் தந்தைக்கே உபதேசம் செய்தார் என்றும் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கதை வடிவில் சொல்லுகின்றதே ஒழிய மேலை நாட்டினர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய அளவு ஆய்வு ஒளியில் அது ஒத்து வரவில்லை. ஆய்வு மொழியில் அதனை நாம் தகுந்த முறையில் எடுத்து கூறினால் மேலை நாட்டவர் இன்னும் நம் தமிழர்களை பற்றியும் நம் இந்தியர்களை பற்றியும் மேன்மைப்படுத்துவர், வெளி உலகத்திற்கும் காமித்து கொடுப்பார்கள். இதில் கூட அந்த ஓம் என்ற ஒரு பிரணவ ஒலி போல ஒவ்வொரு ஒலிகளும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வசியத்திற்கும் பயன்படுத்ததாக இருக்கின்றிருக்கிறது. அதாவது வசியம் என்று இப்பொழுது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். அந்த வசியம் என்பது ஈர்ப்பு தன்மையை உடையது. அதே போல ஆகஷ்ணம் என்றும் சொல்லுவார்கள். ஆகஷ்ணம் என்பதும் ஈர்ப்பு தன்மைக்கு உண்டானது. நம்மளுடைய தமிழகத்திலேயே பல ஞானிகள் சித்தர்கள் இருந்தார்கள். இவர்கள் இங்கு இருந்து இமயமலை வரை சென்றார்கள். அங்கே தவம் செய்தார்கள். அங்கே இருக்கின்ற தட்ப வெப்ப நிலை அவர்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருந்தது. அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்தார்கள். அதில் ஸ்தம்பனம் என்று ஒன்று, மாரணம் என்பது ஒன்று, வசியம் என்பது ஒன்று, ஆகஷ்ணம் என்பது ஒன்று. இவைகளெல்லாம் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் படித்திருக்கிறார்கள். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்லப்படும் பொழுது, ஆற்றிற்கு 2 கரைகள் உண்டு. ஒரு கரை ஞான மார்க்கம் என்பார்கள், மறு கரை கர்ம மார்க்கம் என்பார்கள். ஞானத்தால் அனைத்தையும் செய்யலாம் என்பது ஒரு ஞானிகளுடைய கூட்டம். ஞான நிலைக்கு போவதற்கு முன்னாலே கர்ம மார்க்கத்தில் போய் அதனுடைய நன்மைகளை அறிந்து இதே செயல்களை ஞானத்தில் பெற வேண்டும் என்று செல்வதுதான் ஞான மார்க்கம் என்று சொல்லுவோம். இந்த கர்ம மார்க்கத்தில் போகும் பொழுது இந்த அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லுவது போல, அஷ்ட செயல்கள் என்று அனைவரும் சொல்லுவது போல, இந்த வசியத்திற்கு என்று ஒரு மூலிகைகள் தயாரித்து இருக்கிறார்கள். பொதுவாக ஊமத்தை என்று சொல்லுவோம். இந்த ஊமத்தையை ஒரு சில குறிப்பிட்ட வசியங்களுக்கு மட்டும் மனிதர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது பின்னால் அறிவு வளர்ந்ததுக்கு பிறகு செய்த செயல். அதே போல இந்த மூலிகைகளிலேயே நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற தொட்டாஞ்சினிங்கி என்று சொல்லக்கூடிய செடியினை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் ஒரு குறிப்பிட்ட வசிய செயலுக்கு மட்டும் வந்திருக்கிறது. இதே போல தெய்வ வசியம், தேவதா வசியம் என்றும் ஒன்று இருக்கிறது. அந்த தேவதா வசியத்திற்கு நாம் மலர்களை பயன்படுத்தியும் நம்மளுடைய சித்தர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கரும் குவளை என்று சொல்லுவோம். அதே போல சங்குப்பூ என்று சொல்லுவோம். இந்த இரண்டையும் நாம் தியானத்தின் சமயத்திலோ வழிபாட்டு சமயத்திலோ பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக திருமால், விஷ்ணு என்று அழைக்கக்கூடிய பெருமாள் 48 நாட்களுக்குள் கண்டிப்பாக பலருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே போல நாகலிங்க பூ என்று அழைக்கின்ற பூவினை அழைத்து அதனை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு மேலே வைத்து இருந்தால் சிவலிங்கம் காட்சி கிடைக்கும், சித்தர்களுடைய காட்சி கிடைக்கும் என்பதும் அடியனுடைய தனிப்பட்ட கருத்து. இவைகள் எல்லாம் ஞான மார்க்கத்தில் வசியமாக உண்டான பொருட்கள் ஆகும். இதே போல ஒரு சில மாந்திரிக தன்மையத்திலும் இதே வசிய நிலையை கொண்டு வருவார்கள். கரும் குருவியை எடுக்க வேண்டும், கரும் மந்தியை எடுக்க வேண்டும்,
இது போன்ற ஒரு செயல்களை வைத்து அவைகளை மந்திரித்து தயாரித்து அதில் இருந்து மை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எப்பொழுது ஒருவன் கத்தியை தூக்கினானோ அந்த கத்தியால் தான் அவனுக்கு சாவு என்பார்கள். அதே போல இது மாதிரியாக உண்டான வழிகளில் போகின்றவர்களுக்கு அனைவருக்கும் அந்தந்த உயிர்களுடைய சாபம் கிடைத்து அவர்களுக்கு இந்த பிறவியில் மட்டும் அல்ல, அடுத்த பிறவிகளிலும் அது 7 பிறவிகளிலும் அந்த பாவங்கள் தொடரும் என்பது பலருடைய கருத்து. அதற்காகத்தான் மலர்களை மட்டும் பறிக்க வேண்டும், அந்த மலர்களையும் வணங்கி பறிக்க வேண்டும், அதுவும் நல்லவைகளுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும், ஞான மார்க்கத்தில் மட்டும் நாம் வசியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அடியேன் சொல்லி வருவேன். இந்த வசியம் என்பது ஒவ்வொரு வகையாக உண்டான வசியங்களாக பல நூல்களில் பலர் சித்தர்கள் பேசியிருக்கிறார்கள். உலக வசியம் என்று ஒன்று இருக்கிறது, ராஜ வசியம் என்று ஒன்று இருக்கிறது. உலக வசியம் போல, ராஜ வசியம் போல மானிடர் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலும் 2 பிரிவுகள் உண்டு. ஆடவர் வசியம், பெண் வசியம் என்று 2 உண்டு. அடுத்து விலங்குகள் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு அடுத்து பறவைகள் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பறவைகள் விஷயமும் விலங்குகள் வசியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையன. இவைகளெல்லாம் தவிர்த்து பகைவர் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. பகைவர் என்றால் தன்னுடைய குடன் பிறந்த பங்காளிகளுக்குள் பகைமை இருக்கலாம், அருகில் உள்ள நாட்டின் மீது பகை இருக்கலாம், அண்டை தேசத்து பகையை போல அண்டை வீட்டு பழக்கங்கள், பங்காளிகள் தகராறு, இதுகள் போன்ற இருப்பவர்களை எல்லாம் சாந்தப்படுத்தி வசியப்படுத்தி நட்பு நாடுகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பழங்காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதே போல தற்காலத்தில் தொழில் ரீதியாக தங்களது தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் ஒரு சில வசிய எந்திரம் என்று விற்கின்றார்கள், வசிய மூலிகைகள் என்று விற்கின்றார்கள், வசிய சக்கரம் என்று விற்கின்றார்கள். இவை போன்றவைகளெல்லாம் புதிய புதிய தொழில்களாக ஆரம்பித்திருக்கிறார்கள். பழம் காலத்திலேயே நம் நாட்டில் பொருளாதாரத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மி என்ற தேவதையை வணங்குகின்றோம். அந்த லக்ஷ்மி என்பவள் பெருமாளுக்கு மட்டும் உரியவள் என்கின்றார்கள். இருப்பினும் சிவன் கோயிலிலும் முதலில் நிலைக்கு மேல் இருப்பது அந்த லட்சுமியினுடைய கஜலட்சுமியினுடைய சிலையாகத்தான் இருக்கும். பெரிய பெரிய கோயில்களில் 275 தேவார திருத்தலங்கள் பாடல் பெற்ற கோயில்களில் மதில் சுவர்களை தாண்டி உள் பிரகாரங்கள் இருக்கும். 2வது பிரகாரம், 3வது பிரகாரம் என்பவை போன்றெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சரஸ்வதிக்கு என்று தனியாக ஒரு சன்னதி ஒன்று இருக்கும். அதே போல கஜலட்சுமிக்கு என்று ஒரு சன்னதி ஒன்று இருக்கிறது. இந்த லட்சுமி கடலில் இருந்து தோன்றினாள் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இந்த லட்சுமியை வசியம் செய்தால் பொருளாதார மேன்மை கிடைக்கும் என்று லட்சுமி வசியம் என்பதையும் ஒரு சிலர் வசிய சக்திகளோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். அதனையும் ஞான மார்க்கத்தில் நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லவே இந்த உலக மொழியோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லவே இங்கு நான் விரும்புகிறேன். இது கர்ம மார்க்கம் அல்ல, சித்தர்களுடைய ஞான மார்க்கம். இது எளிமையாக உங்களுக்கும் பயன்பட வேண்டும் என்கின்றேன். உண்மையில் நீங்கள் கர்ம மார்க்கத்திற்கு போக வேண்டாம், மூலிகைகள் மார்க்கத்துக்கு போக வேண்டாம். பொதுவாக அறிவு வளர்ந்த மனிதராக பிறந்தவர்கள் மூளை நேராக செயல்படுகிறது, மண்டை நேராக இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடு அறிவியலில் ஆழமாக போய் அனைவரும் பாராட்டும்படியாக இருக்கிறது. விலங்குகளை சாப்பிட்டு விலங்கு குணங்களில் இருந்து பயிர் பச்சைகளை சாப்பிட்டு சாத்தியமாக வரும் பொழுது மூளை அதிக அளவில் வளர்கிறது என வள்ளலார் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். அந்த நிலைகளில் எல்லாம் நாம் இருக்கும் பொழுது ஞான மார்க்கமே சிறந்தது. பொதுவாக மந்திரம் என்று சொல்வார்கள். ஒரே உச்சரிப்புடன் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அதனை மந்திரம் என்பார்கள், எந்திரம் என்பார்கள். எந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தினுடைய வடிவை எழுத்து மூலியமாக எழுதி
ஒரு சில கட்டங்கள் மூலியமாக அடைத்து அதனை தகடு போன்ற பொருள்களிலோ கல் போன்ற பொருள்களிலோ பதித்து அதனை வழிபடுவது எந்திரம் என்று பெயர். மந்திரம், எந்திரம், அடுத்து வருவது தந்திரம். தந்திரம் என்பது பலர் மேஜிக் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், தாந்திரிகம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் தந்திரம் என்பது உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு செயல் ஆகும். அதை இன்றும் கேரளத்தில் இருக்கின்ற நம்பூதிரிகள் போன்ற உயர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த தந்திரம் என்பது அடுத்த நிமிடமே செயல்படும். ஆனால் கண்டிப்பாக குரு வழியாக நாம் பயன்படுத்த வேண்டும். சிறிய அளவு தவறு நேர்ந்து விட்டாலும் அதனுடைய பொருளே மாறி 100க்கு 100 விழுக்காடு நாம் தவறு செய்ததுக்குரிய பாதிப்பை உடனடியாக அடுத்த நிமிடமே ஏற்படுத்திவிடும். இதில் ஒன்றுதான் முத்திரை வழிபாடு என்பது. முத்திரைகள் என்று அடியேன் கூறினேன். முத்திரைகள் என்பது சைகினை என்று சொல்வார்கள். பரதநாட்டியத்திற்கு என ஒரு சில முத்திரைகள் இருக்கின்றது. நமக்கு ஆன்மீகத்திற்கு என ஒரு சில முத்திரைகள் இருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு சில முத்திரைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் தாந்திரிகத்தில் தான் வரும். எடுத்துக்காட்டாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு சில முத்திரைகளை சொல்ல இருக்கிறேன். அதாவது, இந்த வலது கையினை 4 விரலையும் மடித்து ஒரு விரலை மட்டும் காமித்தால் நான் வெற்றி கிடைத்து விட்டேன், எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று அர்த்தம். இதே 4 விரலைகளையும் மடக்கி ஒரு கட்டை விரலை வைத்து கொண்டு வாயின் அருகே எடுத்து சென்று காமித்து கொண்டே இருந்தால் எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு குடிப்பதற்கு ஒன்று தாருங்கள் என்று பொருள்படும். இதே போல அந்த கைகளை மூடிக்கொண்டு கட்டை வரலை மட்டும் காண்பித்து தலைக்கு மேலே வைத்திருந்தால் அடியேன் குளிக்கச் செல்கின்றேன், நான் சென்று வருகின்றேன் என்ற அர்த்தம். அல்லது குளிப்பதற்காக நீர் எடுத்து வையுங்கள் என்று அர்த்தம். இதே போல இந்த கைகளை வெடித்து அதிக அளவில் தூர காமித்தால் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, வெற்றி வெற்றி வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்று இதற்குடைய பொருள் ஆகும். இதே கையினை தலை கீழ் இப்படி வைத்து கொண்டு இருந்தால் நாம் செய்த செயல்கள் சரிபட்டு வராமல் தவறுதலாக மாறிவிட்டது என்று அர்த்தம். இந்த 4 விரலையும் மடக்கி ஒரு கட்டை விரலை மட்டும் அந்த ஒவ்வொரு தூரத்திற்கு தகுந்தபடியாக வைக்கும் பொழுது ஒவ்வொரு வகையாக உண்டான பலனை அது தருவது போல நாம் இந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தவறுதலாக வந்துவிடும் என்பதனால் தான் இந்த முத்திரை வழிபாடு எல்லாம் நமக்கு மறைந்துவிட்டது. வேறொரு காரணம், நாம் பேசுகின்ற வாய் மொழி சொற்கள் வந்ததற்கு பிறகு, மொழி தோன்றியதற்கு பிறகு இந்த சைகினை என்று சொல்லக்கூடிய முத்திரைகளும் அழிந்து விட்டன. இதே லக்ஷ்மி என்ற தேவதையை அழைப்பதற்கும் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார்கள். சிவன் என்று சொல்லக்கூடிய ஆதி கடவுளை வணங்குவதற்கும் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார்கள். திருமால் பெருமாள் என்று சொல்லக்கூடியவர்களை வணங்குவதற்கும் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார்கள். இதுபோல அம்பாளை வணங்குவதற்கு யோனி முத்திரை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். இதில் லக்ஷ்மி என்ற தன சக்தி வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்றினை வைத்திருப்போம். பொதுவாக இந்த 2 கைகளை விரித்து வைத்து இந்த 2 சுண்டு விரலையும் வைத்து உள் இருக்கிற 3 விரலையும் வைத்து இதுபோல் வைத்து கொண்டிருந்தால் இது லக்ஷ்மிக்கு உண்டான முத்திரை ஆகும். இதுபோல் வைத்துக்கொண்டு நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு செய்தால் பொருளாதார மேன்மை அதிக அளவில் வரும். இது இதுவரை எங்கும் சொல்லி தரப்படவில்லை. இது முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் உண்டானது. இது ரசவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்யும் பொழுது லக்ஷ்மியை வணங்குவதற்காக இதுபோல் ஒரு சில சித்தர்கள் செய்திருக்கிறார்கள். இதே போல வராகிக்கு என்று ஒரு முத்திரை இருக்கிறது. வராகர் என்று சொல்லுவது வேறு, வராகி என்று சொல்வது வேறு.
சப்த கன்னியர்கள் என்று சொல்லுவார்கள், சப்த மாதர்கள் என்று சொல்வார்கள். சப்த மாதர்கள் என்பது வேறு, சப்த கன்னியர்கள் என்பது வேறு என்று என்னுடைய சூட்சும ரகசியம் என்ற நூலிலே நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். கன்னியர்களுக்கும் மாதர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பல கோயில் சுவர்களில் சப்த மாதர்கள் என்று எழுதியிருப்பார்கள். ஒரு சில கோயில்களில் சப்த கன்னியர்கள் என்று எழுதியிருக்கார்கள். சப்த கன்னியர்கள் என்பதுதான் சரியாக உண்டான சொல் ஆகும். மாதர்கள் என்பது சரியான சொல், அந்த தெய்வங்களுக்கு உரியது இல்லை. மாதர்கள் என்பது வேறு ஒன்று என்று சிலப்பதிகாரம் படித்த தமிழ் அறிஞர்களுக்கு தெரியும். இதுவும் தவறுதலாக ஒரு சில கோயில்களில் எழுப்பப்பட்டு இருக்கின்ற தெய்வங்களுடைய பெயர் ஆகும். இவர்கள் அனைவரும் கன்னியர்களாக இருப்பது போல வராகி என்பதும் கன்னி தேவதையாகத்தான் இருக்கிறாள். அவருக்கு அழைப்பதற்கு என்று எளிய முத்திரை ஒன்று இருக்கிறது. பொதுவாக யோனி முத்திரை என்று ஒன்று அனைத்து பெண் தெய்வங்களையும் வழிபடும் பொழுது பயன்படுத்துவார்கள். இந்த 2 கைகளையும் வைத்து இதனை மேலே தூக்கி அடுத்த 2 விரல்களையும் உள்ளே வைத்து அடுத்த விரல்களை வைத்து இதனை இவ்வாறு வைத்து காமிப்பதுதான் யோனி முத்திரை என்று பெயர். இது பொதுவாக எந்த தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வங்களுக்கு இதனை பயன்படுத்துவார்கள். இந்த யோனி முத்திரையை என்பது பெண் தெய்வங்களுக்கு எந்த தெய்வத்திற்கும் பயன்படுத்தலாம் என்பது பொது விதியாக இருந்தால் கூட ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு முத்திரை இருந்தது. லக்ஷ்மிக்கு என்று தனியாக இருப்பது போல வராகிக்கு என்று ஒரு தனியாக முத்திரை இருக்கிறது. இதனை இந்த இடத்தில் அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுவரை வராகியினுடைய முத்திரையை வெளியில் யாரும் சொல்லியது கிடையாது. ஏன் என்றால் அவர்களுக்கே அந்த முத்திரை தெரியாது. குரு மார்க்கமாக 4 தலைமுறையாக வராகியை வணங்கி வருவதால் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த முத்திரையை உங்களுக்கு இன்று முதலாக வெளியிட இருக்கின்றேன். இடது கையின் கட்டை விரலை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையின் ஆள்காட்டி விரலை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். கட்டை விரல் மேல் ஆள்காட்டி விரலை வைத்துக்கொண்டு மற்ற விரல்களை மூடி வலது கையின் கட்டை விரலை உள்ளே கூப்பிட்டு உள்ளே மடித்து வைத்து இதுபோல் நீங்கள் கையை வைத்து கொண்டால் இந்த கை ஆனது வராகி முத்திரையாகும். வராகியை நோக்கி வா வா வராகி என்று இதுபோல் முத்திரை வைத்து கொண்டு இருந்தாலே இந்த வராகி முத்திரையின் மூலம் நீங்கள் வராகியை அதிக அளவில் நீங்கள் வரவேற்கலாம். இந்த முத்திரை உண்மையில் பயன் தருமா என்று ஒரு சிலர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கலாம். உண்மையில் பேச்சு வருவதற்கு முன்னாலேயே இந்த சொற்கள் எல்லாம் வசிய செயல்களாக இருந்திருக்கின்றன. பொதுவாக இந்த முத்திரை என்பதோடு அப்பொழுது அனைத்து கைகளையும் விரல்களையும் மடக்கி கட்டை விரலை காமிப்பது போல 4 விரல்களை மட்டும் இதுபோல் அழைத்தால் இங்கே வா என்ற அர்த்தம். இந்த 4 விரலை மட்டும் இதுபோல் அழைத்தால் நீ இடது பக்கம் செல் என்று அர்த்தம். இடது கையால் இதே 4 கைகளை விரல்களை அசைத்தால் நீ வலது பக்கம் போ என்ற அர்த்தம். இதே 4 விரல்களையும் கீழே இப்படி அசைத்து காமித்தால் கீழே அமர்ந்து கொள் என்று அர்த்தம். இதே 4 விரல்களையும் உங்களை நோக்கி இதுபோல் காமித்தால் அமைதியாக இருங்கள் என்று அர்த்தம். இந்த மொழி பேச்சு மொழி அல்ல, சைகை மொழி என்பது. இதேபோல் அந்த சைகை மொழி முத்திரை காமிக்கும் பொழுது அதிக அளவில் பலன் உள்ளதாக இருந்திருக்கிறது. பழங்கால முனிவர்கள் அனைவரும் அந்த முத்திரைகளைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக முத்திரை என்று சொன்னாலே சின் முத்திரை என்று பொதுவாக அனைவருக்கும் ஒன்று செய்கிறார்கள். இந்த அனைத்து விரல்களையும் ஒன்று போல் வைத்திருக்கிறார்கள். ஆள்காட்டி விரலை மாத்திரம் இதுபோல் வைத்துக் கொள்கிறார்கள். சரி, இந்த சின் முத்திரை இதுபோல் வைப்பது போல இந்த முனையும் வைத்தால்தான் சின் முத்திரை. நீங்கள் தட்சணாமூர்த்தி என்ற தெய்வத்தை பார்த்திருப்பீர்கள். இதுபோல் இருந்திருக்கும். ஒரு சில சிலைகளில் இந்த கட்டை விரலில் கீழே இருக்கும் பொழுது ஆள்காட்டி விரலை வைத்து இந்த கட்டை விரலின் நகம் முடிகின்ற பகுதியில் இதுபோல் வைத்திருப்பார்கள். ஒரு சில சிலைகளில் அந்த விரலுக்கு கீழே இருக்கின்ற இந்த கோட்டு பகுதி என்று சொல்லுகின்றோமே அந்த இடத்தில் கைகளை வைத்திருப்பார்கள். இது சின்முத்திரையா என்று கேட்டால்
யாராலும் பதில் சொல்ல முடியாது. இது சின்முத்திரையா என்று கேட்டால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. இது சின்முத்திரையா என்று கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. பொதுவாக சின்முத்திரை என்று தனியாக அடியேன் பேச உள்ளேன். இது போன்ற செயல்களை எல்லாம் நாம் ஆன்மீகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய நோக்கம். இது தவிர உலக மொழி என்று முதலிலேயே நான் சொன்னேன். அந்த உலக மொழியில் உலக வசியம் என்று ஒன்று இருந்தது. உண்மையில் வசியம் என்ற ஒன்றோடு ஒன்று இணக்கமாக செல்லுவது என்றுதான் அர்த்தமே ஒழிய வேறுபாட்டு இருப்பது இல்லை. ஒன்றினை ஒன்று விரும்புவது, இது உலக வசியம். உலக வசியம் என்பது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் அனைத்து பொருள்களும், உயிர் உள்ளவை உயிர் இற்றவை என்றெல்லாம் இல்லை, அனைத்திற்குமே உயிர் இருக்கின்றது. தோன்றியவைகள் அனைத்தும் மறையும், மறைந்தவைகள் அனைத்தும் தோன்றும், அனைவரும் நமக்கு இணக்கமாக செல்வார்கள் என்பதுதான் அந்த வசியம் என்ற சொல்லினுடைய உள்பொருள் ஆகும். இது உலக வசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உலகம் தோன்றிய பொழுதே ஓங்காரம் என்று ஒன்று தோன்றிவிட்டது என்பார்கள். அந்த ஓ என்ற ஒலி வந்து கொண்டே இருக்கும் பொழுதே அந்த உலக வசியமும் நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஓங்காரத்தினை வாய்விட்டு சொல்லுவது என்பது மந்திரம் என்று ஆகும். அஜபா காயத்ரி என்பார்கள். வாயினை அசைக்காமல் மனதிற்குள்ளேயே அதை காயத்ரியாக சொல்லும் பொழுது அஜபா காயத்ரி என்பார்கள். அந்த ஓ என்ற எழுத்தையே உடல் எல்லாம் ஆக்கி அந்த ஓ வேறு நாம் வேறு இல்லை என்று நம்மளை மாற்றிக்கொண்டால் உலகத்தோடு உலகமாக நாமும் மாறிவிடுவோம். உலகில் உள்ள உயிர்கள் வேறு நாம் வேறு என்பது இல்லாமல் ஒரே உயிர் ஒன்றே ஒன்றுதான் என்று நாம் ஆகிவிடுவோம். இந்த உலக வசியம் போல, ஓம் என்ற வசியம் போல ராஜ வசியம் என்று இருக்கிறது. ராஜ வசியம் என்பது என்ன என்றால், நாம் சாதாரண மனிதர்கள் என்ற எண்ணம் அனைவருக்கும் வர வேண்டும். தான் அதிகம் படித்தவர்கள் என்றோ, தான் மட்டும் அதிக அளவில் ஞானம் பெற்றவர் என்றோ, தாங்கள் அதிக அளவில் முதிர்ச்சி பெற்றவர்கள் என்றோ எண்ணம் இல்லாமல் சாதாரணமாக நாமும் ஒரு மனிதர்கள் தான் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இதில் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்பது வித்தியாசம் இல்லை, அனைவரும் ஒன்றுதான் என்ற எண்ணமும் வர வேண்டும். உள்ளுக்குள் இருக்கின்ற எலும்புகள், வெளியில் இருக்கின்ற சதைகள், வெளியில் இருக்கின்ற தோல் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது தோலும் சதையும் வேண்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கலாமே ஒழிய மற்றபடி உள்ளே ஓடுகின்ற ரத்தம் ஆண் ரத்தம் பெண் ரத்தம் என்பது வேற இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கின்ற எலும்புகள் ஆண் எலும்பு பெண் எலும்பு என்பது வேற இல்லை. தலையில் தோன்றுகின்ற ரோமமோ கைகளில் தோன்றுகின்ற நகங்களோ ஆண் நகம் பெண் நகம் என்பதெல்லாம் இல்லை என்று பொதுவாக அறிவு உள்ளவர்களுக்கு அது தெரியும். இந்த ராஜ வசியம் என்பது தங்களுக்கு மேலே ராஜாக்கள் போன்று இருக்கின்றவர்கள் என்பது இறைவனையும் ராஜவேஷம் போட்டு நாம் பார்க்கின்றோம். பழனியில் இருக்கின்ற முருகனை ராஜவேஷம் போட்டு பார்க்கின்றோம். நம் தகுதிக்கு மேலே இருக்கின்ற பொருளாதாரத்திலும் இருக்கலாம், இன்ப துன்பங்களில் இருக்கிறாம், வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளிலும் மேலே இருப்பவர்களை ராஜாக்களாக எண்ணலாம். தற்காலத்தில் நாம் ராஜாக்கள் என்பது அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகளை எண்ணலாம், மந்திரிகளை எண்ணலாம். முதல் மந்திரி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி இவர்களை எல்லாம் ராஜவசியத்தோடு சேர்த்துக் கொள்ளலாம். இவர்களோடு நாம் இணக்கமாக பழகுவதற்கும் அவர்கள் நம்மோடு இணக்கமாக பழகுவதற்கும் ஓர் உயிர் எழுத்து உலக மொழியில் இருந்திருக்கிறது. அது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த ராஜ வசியம் இயற்கையாகவே நமக்கு வந்துவிடும். உலகம் தோன்றும் பொழுது பேச்சு மொழி தோன்றுவதற்கு முன்னால் இந்த ஊ என்ற ஒலியே அந்த ராஜாக்களுக்கும் உயர்ந்த லெவல்களுக்கும் நமக்கும் இருந்திருக்கிறது. இந்த ஊ என்ற ராஜ மொழியினை அரசியல்வாதிகள் பயன்படுத்தினால் மக்கள் அவர்களுக்கு எஜமானர்களாக இருந்து வசியமாவார்கள். அதே போல திரைப்படத்துறையினர்களும் பயன்படுத்தலாம். தங்களுக்கு மேல் தாங்கள் பணம் கொடுத்து
அனுமதி சீட்டு பெற்று திரைப்படங்களில் பார்க்கின்ற ரசிகர்கள் தான் உண்மையில் அவர்களுக்கு ராஜாக்கள், அவர்களை வாழ வைக்கின்ற தெய்வங்கள். எனவே அவர்களும் இதனை பயன்படுத்தலாம். இதே போல ஆண் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஸ்ரீ என்று சொல்வார்கள். ஸ்ரீ இதுபோல் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆண்கள் மட்டும் வசியமாவார்கள். இதுபோல் ஸ்ரீ இம் என்று சேர்க்கும் பொழுது பெண்கள் வசியம் ஆவார்கள். நிறைய திரைப்படங்களில் பார்க்கும் பொழுது பெண் ரசிகர்கள் அதிகமாக பார்க்கின்றார்கள் என்கும் பொழுதெல்லாம் தன்னை அறியலாமலே மாதர் வசியம் என்று ஒன்று இருக்கிறது. அது அங்கே நடைமுறையில் வந்து கொண்டிருப்பது என்பது அந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது, அந்த திரைப்பட துறையினருக்கும் தெரியாது, வணிகர்களுக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கடைகளில் பெண்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்க்கலாம். ஏன் எதற்கு என்று தெரியாமலே தங்கள் கைகளில் இருக்கின்ற பணங்களை கொடுத்து எல்லாம் அவர்கள் பொருளை வாங்குவார்கள். பெண்களின் ஓட்டு அதிக அளவில் இருப்பதால் அவர் ஜெயித்து விட்டார் என்பார்கள். பெண்கள் அதிக அளவில் திரைப்படத்திற்கு வந்ததால் அவர் பெண் ரசிகர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்பார்கள். இவர்களுக்கெல்லாம் தங்களை அறியாமலேயே அந்த மாதர் வசியம் என்ற ஒன்று இருக்கிறது. இதே போல இதே மாதர் வசியத்தை கணவனும் மனைவியும் பிரிந்து போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது ஒன்றினை ஒன்று பயன்படுத்தலாம். பெண்கள் ஆண் வசியத்தை பயன்படுத்தலாம், ஆண்கள் பெண் வசியத்தை பயன்படுத்தலாம். இது தவிர தவறுதலாக ஏதாவது தாம் விரும்பிய பொண்ணையே அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இதனை தவறுதலாக பயன்படுத்தினால் அதனால் வருகின்ற எதிர் வினைகளும் அவர்களை பாதிக்கும். இதே போல ஹ்ரீம் என்று ஒன்று இருக்கிறது. ஹ்ரீம் என்பது பறவைகள், விலங்குகள் முதலியவை வசியம் ஆகும். ஹ்ரீ என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது விலங்குகள், பறவைகள் வசியமாகும். இது அதிக அளவில் ஹ்ரீ என்பது அம்பாளுடன் தொடர்பு உடைய பொருளாக இருக்கப்படுகிறது. இப்பொழுது புத்தர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தவ நிலையில் இருக்கும் பொழுது விலங்குகளால் தங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று முதலிலேயே ஒரு விலங்குகளுக்கு ஒரு கட்டு ஒன்று போட்டு விடுவார்கள். அதேபோல் பசு, மாடு என்பது நீர் அருந்துகின்ற அதே நீர் நிலையில் சிங்கம் என்பதும் நீர் அருந்து கொண்டிருக்கும். புலி என்பது நீர் அருந்து கொண்டிருக்கின்ற பகுதியிலேயே மான் என்பதும் நீர் அருந்து கொண்டிருக்கும். இது எல்லாம் அந்த இடத்தில் வசியக்கட்டு போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். உண்மையில் அந்த இடத்தில் அவர்களது உடலில் இருந்து வரக்கூடிய ஆரா என்ற சக்தியும் அந்த வசிய சக்தியை தருகிறது. உண்மையில் கோயில்களுக்கு செல்லும் பொழுது தெய்வங்களிடம் இருந்தும் அதே ஆரா வெளியே வருகிறது. அந்த இடத்தில் நாம் மனதை ஒருமுகப்படுத்துகிறோம் அல்லது ஒரு வழிப்படுத்துகிறோம். அங்கே ஐக்கியமாகி அந்த தெய்வத்திற்கு நாம் வசியமாகிறோம் என்பதும் இங்கே ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டியது. அதே போல தெய்வ வசியம் என்று ஒன்று உண்டு. எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நமக்கு வசியம் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டாக நம் புராணங்கள், இதிகாசங்களில் ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அந்த வசிய நிலையில் இருக்கும் பொழுது முருகனை நான் நேரில் அழைக்கின்றேன், அனைவரும் நீங்கள் முருகனை பாருங்கள் என்று அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாடுகின்றார். அருணகிரிநாதர் முருகனை அழைக்கும் பொழுது முருகனை அனைவரும் பார்க்கக்கூடாது என்று எண்ணுகின்ற எதிர்மறையான மந்திரவாதி காளியை வேண்டி உன்னுடைய மகனை நீ இறுக்கி பிடித்துக்கொள், இங்கே விடாதே என்று சொல்லிவிடுகிறார். இந்த காளி என்பவள் பராசக்தியினுடைய அம்சம். பராசக்தி வேறு, அம்பாள் வேறு என தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். அவள் முருகனை இறுக்கி பிடித்துக் கொள்வதால் அருணகிரி பாடும் பொழுது முருகனால் வர முடியவில்லை. பின்பு இதனை நேரில் பார்த்து கண்களால் முருகன் வரவில்லை என்பதை அழுது புலம்பிய அருணகிரி காளியின் மீது ஒரு பாட்டு பாடி தன்னுடைய வசப்படுத்தி அவளை மயங்கிய நிலைக்கு பாடலால் எடுத்துச் செல்கின்றார். காளி மயங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அவளால் கட்டப்பட்ட முருகன் உடனடியாக காட்சி கொடுத்து திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தார். திருவண்ணாமலை கோயிலில் கம்பத்து அடி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதன் அருகிலேயே முருகன் காட்சி கொடுத்தார் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கின்ற ராஜா முதல் பாமர மக்கள் அனைவரும் முருகனை தரிசித்தார்கள் என்று
புராணங்கள் கூறும், வரலாறு கூறும். இது போன்ற பல நிகழ்வுகள் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இதே தெய்வ வசியம் என்பது லட்சுமிக்காக உண்டான அந்த முத்திரையோட அது பிஜாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ இம் என்பது அதற்கு உண்டான பெண்களுடைய நம்பர் வசியம் என்பது போல லக்ஷ்மிக்கு என்று என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் லட்சுமியினுடைய ஆகர்ஷண சக்தி என்று அழைக்கப்படுகின்ற வசிய சக்தி அங்கே அதிக அளவில் வரும். இவைகள் எல்லாம் தமிழில் இருக்கின்ற உயிர் எழுத்துக்களில் தான் வருகின்றன. பிற மொழிகளில் வெவ்வேறு வடிவங்கள் சொல்லப்படுகிறது. நாம் தமிழில் சொல்லும் பொழுது மனதில் பதியும், தாய்மொழியில் சொல்லும் பொழுது மனதில் பதியும் என்பதால் இதனை சொல்லுகின்றேன். இப்பொழுது உலக வசியம் என்பதை அடியேன் சொன்னேன், ராஜ வசியம் என்பதை அடியே சொன்னேன், புருட வசியம் என்பதை அடியேன் சொன்னேன், பெண்கள் வசியம் என்பதை இங்கே சொன்னேன், விலங்கு வசியம் என்பதை இங்கே சொன்னேன், அதே போல லக்ஷ்மி வசியம் என்பதை இதை சொன்னேன். இந்த வசியங்களை நீங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் அதாகவே மாறிவிட வேண்டும், அது நீங்களாகவே மாறிவிட வேண்டும். வசிஷ்ட யோகம் என்று ஒன்று இருக்கிறது. வசிஷ்டர் என்பவர் ராமனுக்கு அதில் சொல்லி தந்ததாக ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார்கள். நீ எதை நினைத்து கொண்டு நீ எதையாக பேசுகின்றாயோ நீ அதாகவே மாறிவிடு என்பார்கள். நீங்கள் அந்த ஒலியோடு ஒலியாக நீங்களும் கலந்து விட்டால், உங்கள் உடம்பில் இருக்கின்ற இரத்த அணுக்களில் எல்லாம் அந்த ஒலியை பரப்பிவிட்டால், உங்களை மறந்த நிலையில் உங்களது பிடரி கண்களில் தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் அகற்றிவிட்டால், தகுந்த குரு வழி காமித்தால், நீங்கள் எதிலும் முதல்வராக இருக்கலாம், நீங்கள் எதிலும் முதன்மை பெற்றவனாக இருக்கலாம். இதே போல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக உலக மொழி இருக்கிறது. நாம் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு மொழிகள் பேசுகின்றோம். அவர்கள் மொழிதான் முதலில் தோன்றியது என்கின்றோம். ஒரு மொழிக்கு நாம் அடிமையாக இருந்து அந்த மொழியையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உலக மொழி பேசுங்கள். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள். நல்லதை எண்ணுங்கள், நல்லது நடக்கட்டும், மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வாருங்கள் என்பதே அடியேனுடைய ஆசை.